திடீர்னு என்னமா அது? ஒண்ணும் இல்லப்பா. குழந்தை உள்ளத்தையும் அன்பையும் நினைச்சு பார்த்தேன். பிள்ளை அம்மா மேல அன்பு செலுத்துறது அதிசயமாமா. எல்லா தாய்க்குமா அந்த பாக்கியம் கிடைக்குது. எங்க அம்மாவுக்கு அது கிடைச்சதா? நானா? ஆமாப்பா, கிடைச்சிருக்கு. அம்மா, உங்க மனசு ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. அதை எங்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் உங்க பிள்ளை இல்லையா? என் பிள்ளைதாப்பா. ஆனா பெத்து பேரு வச்சு தாலாட்டி சீராட்டி பெரு சொல்லி பெருமைப்பட்டுக்கிற பாக்கியத்தை படலையப்பா. அம்மா, நான் பிறந்த பலன் அடைஞ்சிட்டேன். இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு அம்மா கொடுத்த ஆண்டவனை. ஆண்டவன் இருக்கிறாராப்பா? அம்மா, நீங்க நம்புறியா? இப்ப நம்புறப்பா. அதனாலதான் இந்த வயசுல நீ எனக்கு மகனா கிடைச்சிருக்கிற. ஏங்க, நம்ம பக்கத்து வீட்டு தம்பி அவங்க அம்மாவுக்கு பட்டுப்புடவை எடுத்து வந்திருக்குது பாத்தீங்களா? பார்த்தேன். அவன் அம்மா மேல அவனுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கிறானே. அந்த அம்மா அதை கட்டக்கூடாதுங்கிறது கூட அந்த பையனுக்கு தெரியல. அப்புறாணி பையன், அவனுக்கு நல்லது கெட்டது கூட தெரியலையே. உங்களுக்கு பட்டுப்புடவை தான் வேணும்னு நம்ம வசந்தா அந்த புடவை எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துருச்சா? ஏங்க சொல்லு. சீக்கிரமா நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை. நிர்மலா, ஏங்க நம்ம வசந்தா கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம எப்படிமா தனியா இருக்கிறது? எனக்கும் கஷ்டமா தாங்க இருக்கு. ஏங்க, நம்ம வீட்டோடவே இருக்கிற மாப்பிள்ளையா பாத்துட்டா என்ன? அதுக்கு ஒரு அப்பாவே கிடைக்கணுமே. ஆமா, நம்ம வாடகைக்கு இருக்கிற தம்பி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிர்மலா, உனக்கு அபாரம் உள்ள. நம்ம வசந்தாவுக்கு கூட அந்த பையன் ஒரு கண்ணுன்னு நினைக்கிறேன். பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வசந்தாவை கூட அவன் ஒரு கண்ணுன்னு சொல்ற. நல்ல பையன் தாங்க. பயந்த சுவாபம். கொஞ்சம் கூட அதிர்ந்து பேசி நான் பார்த்ததே இல்ல. என்ன போல சத்யா, இந்த பெண்கள் எவ்வளவுதான் படிச்சாலும் ஒரே ஒரு விஷயத்துல தன்னுடைய அம்மாவை தான் காப்பி அடிக்குதுங்க. என்ன சொல்றீங்க? நம்ம வசந்தாவுக்கு எவ்வளவோ நல்ல பழக்கங்கள்லாம் கத்து கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த புருஷனை தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல என்ன போலயே பயந்த சுவாபம் உடையவனா செலக்ட் பண்ணிட்டா பாத்தியா? ரொம்ப தான் பாய்ந்தவர் இவரு. அம்மாவா? யாரப்பா நீ? நீங்க போனதுல இருந்து உங்களை தேடாத இடமே இல்லை. நீ எதுக்காக என்ன தேடணும்? 1000 தான் தப்பு பண்ணிருந்தாலும் அதுக்காக நான் உங்க மக இல்லைன்னு ஆயிடுமா? ஏமா, சாரதான் கூப்பிடுறாரு. போமா. இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. என்ன யாரு? அம்மா அம்மான்னு கூப்பிடுற, அது தெரியாதுன்னு என்ன வேடிக்கைக்குது? வாங்க. இல்லைங்க, அவங்களுக்கு கொஞ்சம். ஆமா, வண்டியில இருங்க. ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். யார் பாது? அம்மா, இவன் தான் என் மகன். என்னது? இவனா உன் மகன்? அதான் அந்த அம்மாவே சொல்லுதே. இப்படி வேற புது தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஃப்ராடு பசங்களா? வாங்கம்மா போலாம். ஏம்மா, திடீர்னு உங்களை அம்மான்னு கூப்பிட்ட உடனே பயந்துட்டீங்கல்ல? ஓ, அதா? ஆமா. உங்களுக்கு தெரியுமா அவனை? எனக்கு தெரியும். ஏற்கனவே அவன் மோசமாயிட்டு ஜெயிலுக்கு போறவன். உங்களுக்கு அவன் தொந்தரவு கொடுக்க நினைக்கீங்களா? இல்லம்மா, எனக்கு சொந்தமானதெல்லாம் ஒண்ணு அபகரிக்கணும், இல்ல அழிச்சிடணுங்கிறதா அவனுடைய திட்டம். முதல்ல 6 மாசம் தான் ஜெயில் இருந்தான். இனிமே என் வாழ்க்கையில குறுக்கிட்டா ஆயுள் பூரா ஜெயில் இருக்க செஞ்சிடுவேன். அம்மா எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது? தெரியாது. நான் சொல்றேன், கண்ணம் பாதுகாப்புல இருக்காங்க. அதனாலதான் உங்க பாதுகாப்புல வசந்தாவை வச்சுக்கணும்னு விரும்புறீங்களா? அந்த ரங்கத்துல உங்க வெறிய தீர்த்துக்கிறதுக்குன்னா அம்பலத்துல மனைவியா மான சுத்திக்கிற பெருமை அந்த வசந்தாவுக்கா? அது என் சொந்த விஷயம். உங்களை எனக்கு இப்போதான் புரியுது. ஆல்ரைட், என் பங்க பிரிச்சு கொடுத்துடுங்க, நான் போறேன். அனுப்பு மறுத்தா? வேண்டாம் வாசு, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்ககிட்ட என் மனசு பறி கொடுத்துட்டேன். இப்போ உங்களை மனப்பூர்வமா நேசிக்கிறேன். தயவு செஞ்சு என்ன அனுப்பிடு. அவ்வளவு சுலபத்துல நீ போக முடியாது. ஓஹோ,
எனக்கு பங்கு வேண்டாம். நான் போறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷன்? சரி உஷா, இனிமே நீ என் பார்ட்னர் இல்ல, என்னோட கைது. இன்னைக்கு கூட வா, எந்திரிங்க. அடியே அண்ணாடிக்கு முன்னாடி உட்கார்ந்தா எந்திரிக்க மாட்டியே, கூட்டிட்டு வாங்க. அம்மா நீங்களும் சாப்பிடுங்க. பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது, பசி தெரியுது. அம்மா உங்கள் பிரமாதம், சாப்பிட்டு பாருங்க. ஓ ஏத்த என்னம்மா நான் தான் ஏதோ தெரியாம கொடுத்துட்டா. மக எச்சே அம்மா சாப்பிடுறது அதிசயமா? அம்மா இந்த பொங்கல் தான் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாதது. அடுத்த பொங்கல் இதை விட பிரமாதமா இருக்கும். மகனை கவனிக்க என் மருமக வந்துருவா. அவ வந்தோடனே நீங்க ஒதுங்கலான்னு பாக்குறீங்களா? அப்ப கூட நீங்க தான் இதெல்லாம் கவனிக்கணும். அதுக்கெல்லாம் எனக்கேதப்பா நேரம். பேர குழந்தைய கவனிச்சுக்கிறதுக்கே எனக்கு பொழுது சரியா போயிடும். விட்ட குறையோ தொட்ட குறையோ தெரியல. போன பொங்கலுக்கு எங்க சின்னம்மா கூட கோவிச்சுக்கிட்டு ஒண்ணுமே சாப்பிடல, பட்னி. அடிக்கடி நீ கோவப்படுற, அதுதான் கூடாது. நானும் கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா முடியல. அந்த வசந்தா கூட அப்படித்தான். வசந்தா கோவக்காரியா? பார்த்தா அப்படி தெரியலையே. ஜாடமாடைய அவங்க அம்மா கூட கல்யாண விஷயமா கேட்டாங்க. சம்மதம் சொல்லிட்டீங்களா? நான் ஒண்ணும் சொல்லல. அதுக்குள்ள மூஞ்சிய பாரு, உன்னை கேட்டுக்கிட்டு சொல்றேன்னு சொல்லிருக்கேன். என்ன எதுக்குமா கேட்கணும்? நீங்க பார்த்து முடிவு செஞ்சா சரி. காலையிடம் பரிதியிலே அவளை கண்டே, கடற்பரப்பில் ஒளிப்புணலே கண்டே, அந்த சோலையிலே மலர்களிலே தளிர்கள் தம்மில் தொட்ட இடமெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டாள், தொட்ட இடமெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டாள். இதுவரைக்கும் நாம் சம்பாதிச்ச பணம் எல்லாம் இதுல இருக்கு. நாம ரெண்டு பேரும் எங்காவது போயிடுவோம். நீ விரும்புற மாதிரி எல்லாரையும் போல நாம கணவன் மனைவியா புது வாழ்க்கையை தொடங்கும். பாஸ் உன்னை நம்ப வச்சு மோசம் செய்த துரோகி. உஷா, நான் உன்னை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். உஷா, உஷா பணத்தெல்லாம் எடுத்துட்டு காரில் எஸ்கேப் ஆயிட்டா. நான் கவனிச்சுக்கிறேன், நீ போ.
ஆ